நான் வந்து 2012 இருந்து 19 வரைக்கும் ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். அப்புறம் அவங்க வந்து ஹிந்து, நான் முஸ்லீம். அப்புறம் எங்கள் வீட்டில் ரிலீஜன் வேறு அது இதுன்னு அக்செப்ட் பண்ணிக்கல. அவனுக்கும் வேறு பிரச்சனை இருந்துச்சு. நாங்கள் செப்பரேட் ஆகிட்டோம். செப்பரேட் ஆன பிறகு நெக்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் வந்துட்டு நான் ஃபுல் சேசிங்கில் போயிட்டேன். எனக்கு வந்துட்டு அப்போ ட்வின் ஃப்ளேம்னால் என்னென்னு தெரியும், ஆனால் நாங்கள் ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரெஜிஸ்டரே ஆகலை. எங்கள் வீட்லேயும் வேறு அலைன்ஸ் பார்க்குறாங்க, என்னால் எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு அலைன்ஸ் பார்க்க வந்தாங்கனால இது என்ன சொல்லி கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் மைண்ட் செட்டில் நான் போய் அவங்க முன்னாடியே ரெடியாகி நிற்பேன். அதுக்கப்புறம் தான் நான் ரேண்டமாக பார்க்கும்போது யூடியூப்பில் ஐஸ்வர்யா மேடம் வீடியோஸ் எல்லாம் வரும். அவங்க வந்துட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் எனக்கு ரிலேட்டே ஆகாது. இப்படி மேரேஜ் ஆன பிறகு அவங்க கூட லவ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் ஏன் அவங்க கூட வாழ முடியலை, அதெல்லாம் எனக்கு ரிலேட் ஆகலை. அப்போ நான் வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுவேன், பார்க்க மாட்டேன். 2-3 இயர்ஸ் முன்னாடியே எனக்கு அவங்க வீடியோஸ் வந்துச்சு. அப்போ நான் வந்துட்டு மேபி நான் அந்த அலைன் ஆகலையோ என்னவோ எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஃபுல் சேசிங். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் நானே சரண்டர் ஆன பிறகு நானே வந்துட்டு யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து ஓகே நம்ம மெடிடேஷன் பண்ணலாம், நம்மள இன்னர் ஒர்க் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எப்படி பண்ணணும்னு எந்த வீடியோலையும் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இப்போ நானே வந்துட்டு சரி நம்ம மெடிடேட் பண்ணுவோன்னு பண்ணுவேன். ஆனால் பண்ணும்போது ஃபுல்லாகவே அவன் திரும்ப என்ன இதுலையா அன்பிளாக் பண்ணுறானா, பேசுகிறானா, ரீச் பண்ண ட்ரை பண்ணுறானா, அந்த மாதிரி ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு பாயிண்டில் சரி இந்த இயர் நியூ இயருக்கு தான் மேம்கிட்ட கோச்சிங் ஜாயின் பண்ணி, அதுக்கப்புறம் மேமோட வீடியோ பார்க்க பிடிக்காமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு போனேன். நான் ரிலேட் பண்ண முடியாமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு போனேன்னா அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் நானே மேம்க்கு பிங்க் பண்ணி காலில் ஜாயின் பண்ணேன் கிளாஸில். அப்புறம் வந்து ஸ்டார்டிங்கில் நான் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக மேம் கூட கனெக்ட் பண்ண மாட்டேன். அவங்க ப்ளேலிஸ்ட் அனுப்புகிறாங்களா பார்ப்பேன், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மட்டும் கேட்பேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மேம் வந்துட்டு நீ ஃப்ரீக்வெண்ட்டாக கனெக்டே பண்ண மாட்டேற, நீ என்ன பண்ணியிருக்கே, ஆக்டிவிட்டீஸ்லாம் ஹூஆமே அதெல்லாம் காட்டு அப்படின்னு சொல்லும்போது நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாம் சேஞ்ச் பண்ணோம். எதுனாலும் டிஎம்கிட்ட கேளுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்ததுனால எனக்கு லாஸ்ட் ஃபெப்லேருந்து எனக்கு பீரியட்ஸே ஆகவே இல்லை. எனக்கு எப்போவுமே மோஸ்ட்லி இர்ரெகுலராக தான் இருக்கும். அப்போ டிஎம்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபெப்லேருந்து எனக்கு ஃபெப்பில் லாஸ்ட்டாக ஆச்சு. அப்புறம் மார்ச், ஏப்ரல், இப்போ வரைக்கும் ஆகலை. ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா டிஎம்கிட்ட எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகணும், எங்கள் வீட்டில் வெளியே போகிற 2 வீக்கெண்டும் அடுத்தடுத்து 2 வீக்கெண்ட் வெளியே போகிற மாதிரி இருக்குது, எனக்கு பீரியட்ஸும் ஆகணும், 2 வீக்கெண்ட் வெளியே போகிறதும் அஃபெக்ட் ஆகக்கூடாது, எனக்கு அதுக்கேற்ற மாதிரி பீரியட்ஸ் ஆகணும் அது அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கிட்ட நான் சொல்லிட்டேன். எல்லாருமே இப்போ மேம் குரூப்பும் க்ரியேட் பண்ணிட்டாங்க. குரூப்பில் எல்லாருமே பாசிட்டிவாக அவங்க ஸ்டோரிஸ் போடுறாங்க. எனக்கும் போடுறதுக்கு ஏதாச்சும் வேணும். எனக்கு இன்னும் அவங்க என்னோடய பர்சன் எல்லாம் பிளாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ சரி நான் என்னோடய டிவைன் மாஸ்குலின்ட்டு தான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட கனெக்ட் பண்ணி கேட்டேன். சாட்டர்டே தான் நான் கேட்டேன். எனக்கு வந்து நேற்று நைட்டு பீரியட்ஸ் வந்துருச்சு. எனக்கு அப்படியே ரொம்ப குஷி. நான் ஐஸ்வர்யா மேம்கிட்ட நேற்றே சொன்னேன், எனக்கு பெயின் வர மாதிரி இருக்குது, பீரியட்ஸ் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு நைட்டு வந்தோடனே எனக்கு செம்ம குஷி. நைட் ஃபுல்லாக தூக்கமே வரல. என்னோடய டிஎம்கிட்ட ஃபுல்லாக தேங்க்யூ சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு ஏர்த்லி மாஸ்குலின் ஒரு பர்சன் ஏர்த்லி மாஸ்குலின் வந்து கூடவே இருந்தால் கூட அவன்கிட்ட போய்ட்டு எனக்கு பீரியட்ஸ் வரல அப்படின்னு சொன்னால் கூட அவனால் என்ன பண்ண முடியும், டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவான், ஹாஸ்பிட்டல்கிட்ட காட்டுவான், எதாவது பண்ணுவான். இதுவே என்னோடய டிவைன் மாஸ்குலின்கிட்ட கேட்டோன்னே எந்த ட்ரீட்மெண்ட் எந்த மெடிசனும் இல்லாமல் அவங்களே வந்துட்டு இவ்வளோ ஈஸியாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இது நடந்த பிறகு ஓகே நம்ம டிஎம்கிட்ட எது வேணால் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ மேம்.